என் செல்ல குழந்தையே, இன்று பௌர்ணமியின் அன்னாபிஷேக நாள். இந்த நாளில் நான் சொல்கின்ற ஒருவர் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறார். இவரை நீ கண்டாயா? உனக்கு யாரென்று தெரியவில்லை அல்லவா? உன் அம்மா நான் அவரின் புகைப்படத்தை உனக்கு நிச்சயமாக காண்பிக்கின்றேன். நான் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் உன்னிடத்தில் சொல்ல வரவில்லை, கேட்கவும் வரவில்லை. என் கையில் இருக்கின்ற ஆதாரத்தை கண்ட பிறகாவது இவர் உன் வீட்டிற்கு வந்தாரா இல்லையா என்று நீ சொல்ல வேண்டும். சரி, இதனால் உனக்கு என்ன லாபம், இதனால் உனக்கு என்ன நடக்கும் என்று தானே கேட்கிறாய். ஒருவேளை நான் காண்பிக்கின்ற இவர் உன்னுடைய இல்லத்திற்கு வந்திருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தெய்வம், இந்த வராகி என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. எல்லாமுமே அறிகுறிகள் தானே. வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே அறிகுறிகளை கொண்டுதான் அடுத்தடுத்த நிலைகளை தெய்வ நம்பிக்கையோடு எடுத்துச் செல்கின்றது. தெய்வம் நேரடியாக வந்து உன் முன்னால் பேசிவிட முடியுமா? இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைப்பதை நீ இப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும். தெய்வம் உன் வாழ்க்கையில் வருவதை நீ இப்படித்தான் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ எதற்காகவும் ஏங்கி தவித்திருந்தாலும் அந்த நேரத்தில் தெய்வம் எப்படி உனக்கு அறிகுறி காண்பித்து கொடுக்கும்? முருகப்பெருமான் மயிலையோ வேலையோ உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி தான் இருப்பதை உனக்கு உணர்த்தலாம். ஒவ்வொரு தெய்வங்களும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் வந்து நின்று அவர்களை பற்றி உனக்கு எடுத்துச் சொல்லலாம். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்வதற்கு தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் நின்று உனக்கு உதவிகளை செய்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக உணரக்கூடிய உண்மைகள், நீ தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். உனக்காக நான் இருந்து தருவதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய். ஏதுவென்று என் பிள்ளை நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய். எது எது எல்லாமோ இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்திய பொழுதிலும் கூட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே நாம் எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த காலம் உனக்கு இனி அத்தனை விஷயங்களையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து தருவது போல உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே கிடைக்க வேண்டிய நேரம். நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் முழுமையாக உணர்த்தக்கூடிய நேரம். நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும்படி நான் உன் முன்னால் துணை நிற்கும் இந்த காலங்களை எல்லாம் நீ நினைத்து கவலைப்படாதே. உனக்காக இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறியது என்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னால் நடத்தி உனக்கு பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? ஏதுவென்று உனக்கு நடத்தி கொடுக்கும் அல்லவா? நான் காண்பிக்கின்ற இவரின் புகைப்படத்தை பார்த்ததும் உன் வீட்டிற்கு இவர் வந்தார் என்று நீயே சொல்வாய். ஏன், என்னிடத்தில் நீ போய் கூட சொல்ல நினைக்கலாம். ஏனென்றால் இவர் அப்படிப்பட்டவர், உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்பது உன்னுடைய கனவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் நீ சொல்வது பொய் என்று நான் நினைக்க மாட்டேன். அது உன்னுடைய ஆசை. நிச்சயமாக அந்த ஆசையை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்க வருவேன் என்பதும் உண்மை. அம்மா ஒரு பொழுதும் தன் பிள்ளைகள் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் காண வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. நான் இருந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் நான் மீட்டு கொண்டு வந்து தருகின்றேன். உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்று தெளிவாக புரிந்து கொண்டு வருகின்றேன். அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும். அத்தனை விஷயங்களையும்
இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையுமே உனக்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்த காலம், என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்து விடாதே. என் குழந்தை நீ எந்த விஷயத்தையுமே நீ விட்டு விடாதே. இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கென்று நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள துணிந்து விட்டாயானால் அது போதும். காலம் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு பதிலை சொல்லிக் கொடுக்கும். இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும். எதையுமே என் பிள்ளை எதிர்பார்த்த இந்த வாழ்க்கையில் நீ ஏமாந்து நின்றது எல்லாம் போதும். இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது எல்லாமுமே சரியாக உன்னுடைய விருப்பப்படி நீ ஆசைப்பட்டது போல உனக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷம் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் காலம். இனி எதற்குமே என் பிள்ளை மனம் கலங்கி விடாதபடிக்கு உனக்கான நேரங்களை எல்லாம் நீ என் வசமாக்கி கொள்ள வேண்டும். எந்த நொடி இந்த வராகி உன் முன்னால் நிற்கிறாளோ அந்த நொடி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். உன்னை தேடி வருகின்ற பல சந்தோஷங்களை உன்னால் நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை முறை என் பிள்ளை நீ ஏங்கி நின்றாலும், எத்தனை முறை என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு தவித்திருந்தாலும், உனக்காக நான் வரக்கூடிய நேரங்களை நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் தருகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே மனநிறைவோடு பெற்றிட வேண்டும். ஏக்கம் கொண்டு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இந்த வாழ்க்கையில் நமக்கானவற்றை எப்பொழுதுமே சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே எடுத்து சொல்வதை நீ நிச்சயமாக கவனித்து விடுவாய். என் பிள்ளையே, எத்தனையோ முறை உனக்கு நான் கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய மனநிலை எப்படியெல்லாமோ மாறி இருக்கலாம். அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய மனதை ஒட்டு மொத்தமாக மாற்றி இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள தொடங்கியது எப்பொழுது? நீ உன்னை நம்பிய பிறகுதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று புரிய தொடங்கியதல்லவா? நீ யாரென்று நீ உணரத் தொடங்கிய பிறகுதான் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்க தொடங்கியது என்பது உண்மை. இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை மனதளவில் நீ காயம் கொண்டு தவிக்காதே. உனக்காக நான் வரக்கூடிய நேரங்களை நீ என்னவென்று புரிந்து கொள். உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள். நடக்கக்கூடிய மாற்றங்கள் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள். அத்தனையும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு விரும்பியதை எல்லாம் நடத்திவிட வேண்டும் அல்லவா? அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை ஆசைப்பட்டது போல நல்லது நடக்க வேண்டும் அல்லவா? இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை எதை கண்டும் கலங்காமல் இரு. உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். உன்னை சுற்றி வருகின்ற பல சூழ்நிலைகள் உனக்கான சூழ்ச்சிகளை நிச்சயமாக என்னவென்று ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தால் எதுவுமே அழிக்க முடியாத விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. அப்படி ஒரு விஷயம்தான் இவர் உன்னை தேடி வருவது என்பது. இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. யாராலும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கிவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நான் சொல்லும் எல்லாவற்றிலும் முன்னின்று இந்த வாழ்க்கையை உனக்கு நான் நடத்தி தருவேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்காக நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளை, நீ எதையுமே
எதிர்பாராமல் எதையுமே நினைத்து வருந்தாமல் இரு. இவரின் புகைப்படத்தை பார்த்தால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுமே ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, நீ எந்த இடத்தில் எல்லாம் உன்னை நீ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையின் நம்பிக்கைகளை பெற்றுவிட நினைக்கிறாயோ அந்த இடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டங்களையும் சொல்லி தந்துவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்துவிடும். இதோ இவரின் புகைப்படத்தை நான் இப்பொழுது உனக்கு காண்பிக்கின்றேன். யார் என்று தெரிகிறதா? என் குழந்தையே, அன்னாபிஷேக கோலத்தில் சிவபெருமானை காண்கின்றாய். பலருக்கும் கிடைத்திராத பாக்கியம். எல்லோரும் இந்த தரிசனத்தை இன்று கண்டுவிட முடியுமா என்று கேட்டால் அது சாத்தியம் கிடையாது. ஆனால் உனக்கு நான் காண்பித்து கொடுத்திருக்கின்றேன். என்னவென்று நான் உனக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன். உன் முன்னால் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கென்று நான் சொல்லித்தரும் அத்தனையும் உன்னை தேடி வந்து உனக்குள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்களை என் பிள்ளை நீ கடந்து வருகின்ற நேரம் உனக்கு எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ கடந்து வந்த பல விஷயங்களை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயத்தை உனக்கு கொடுக்க வந்து விட்டது. அன்னாபிஷேகத்தில் சிவனை கண்ட என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக இனி தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தடுக்க யாரும் இல்லை. உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை உன்னிடமிருந்து பறிக்க இங்கு யாரும் இல்லை. உனக்கானவற்றை எல்லாம் நான் உன் வசமாக்கி கொடுக்க எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்கும் எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. இந்த சிவனை இன்று கண்ட உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் என்னவென்று தெரிய வரும். உனக்கு எதுவும் இல்லை, யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பிய உன்னுடைய புலப்பத்திற்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்த இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பெருமகிழ்ச்சியை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கு பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. அது போதும், அது ஒன்றே போதும். உன்னை நிச்சயமாக நல்ல நிலையில் அது மீட்டெடுத்து விடக்கூடிய விஷயமாகிவிடும். மேலும் மேலும் உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயமாகிவிடும் என்பதனை நீ மறக்காதே. வெற்றி நீ தேடி செல்லாமல் உன்னுடைய முயற்சியினால் அது உன்னை தேடி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் தான் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிசயத்தை காண்கின்ற என் பிள்ளைக்கு இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் முன்னின்று கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ சிந்தாமல் சிதறாமல் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள். நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னமும் பல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. நீ உணரக்கூடிய விஷயங்கள் பல இன்னமும் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. எதற்குமே அஞ்சிவிடாமல் இரு. எந்த தருணத்தையும் நீ நிச்சயமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நினைத்து பார்த்தால் இத்தனை காலமும் உனக்கு நடந்ததே ஒரு அதிசயமாகத்தான் உனக்கு தோன்றும். எப்படியெல்லாம் நாம் இந்த வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறோம் என்று என் பிள்ளை நீ யோசித்து பெருமகிழ்ச்சி அடைவாய். உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடப்பதை நீ என்றும் என்றென்றும் தெளிவாக உணர்ந்து கொள்வாய். உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொள்ளும் காலம் இது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரியப்படுத்தக்கூடிய காலம் இது. இனிமேல்
என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ உண்மைகளை உணர்ந்து உன் வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டிய காலகட்டம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடக்கும். எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வராகி என்னுடைய அருளாலும் அந்த ஈசன் உன் மீது தன் பார்வையை செலுத்தும் பொழுதும் தானாகவே உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே நான் இருப்பேன் என் பிள்ளைக்காக, என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்துவதற்காக. இனி உன்னை சுற்றி நான் வந்திட்ட நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய எல்லாவற்றையும் சரிவர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.